தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு மலையாள திரைப்படமான சுமதி வளவு திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உள்ள பார்க்க போகிறோம். அண்ட் இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானரில் எடுத்திருப்பாங்க. அண்ட் படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் கேரளாவை சேர்ந்த ஒரு பர்டிகுலரான கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து இரவு நேரங்களில் வந்து ஒரு ரோடை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் பயப்படுறாங்க. ஏன்னா அந்த வளைவு நெளிஞ்ச ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுமதி அப்படிங்கிற ஒரு எச்சி அங்கே இருக்கிறதாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்புறாங்க. ஸோ இதனாலே வந்து இரவு நேரங்களில் அங்கே ட்ராவல் பண்ணுறதா அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விரும்ப மாட்டாங்க. இப்படிப்பட்ட கிராமத்தை சேர்ந்த மக்களில் ஒருத்தர் தான் வந்து நம்ம படத்தோட கதாநாயகன். ஸோ இவருக்கு அங்கே ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடை ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமைது. ஸோ ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறாங்க இரவு நேரத்தில். இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்காக இவங்களும் ஒரு சில நபர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட கிராஸ் பண்ணி ஆகணும். அன்னைக்கு நைட் என்ன ஆச்சு, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த படத்தோட மிச்ச கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2.5 மணி நேரம் டூரேஷனுங்க அழகாக நரேட் பண்ணியிருக்காங்க. அதில் மொதல் 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாரர் போர்ஷன்ஸ் கதைக்குள்ளே வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த மொதல் 1 மணி நேரத்தில் வந்து ஹாரர் போர்ஷன்ஸுமே 1-2 ட்ரை பண்ணியிருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல தான் கதை உண்மைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தோட ஒரு முக்கியமான ப்ளஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்துக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பிஜிஎம்ஸ் அருமையாக வந்திருக்கு. சில இடங்களில் ஹாரர் டோன்ஸாக அந்த வைபுக்கு கொண்டு போகிறதே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பிஜிஎம்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் சாங்ஸுமே சில இடங்களில் தமிழ் டப்பிங்கோட கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதன் பிறகு இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக படத்தோட கதாநாயகனா பண்ணிருக்கக்கூடிய அர்ஜுன் அசோகன். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சட்டிலாக சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி இந்த படத்துக்கு தேவையான ஒரு கேரக்டரை வந்து நம்ம ஹீரோட கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேய் கதையை கேட்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடிய ஒரு ஆள் ஒரு கட்டத்தில் அந்த ரோடில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமையும். அந்த இடத்துல அந்த பர்டிகுலராக அந்த காட்டுக்குள்ளே வச்சு நடக்கக்கூடிய போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். அந்த சீனில் வந்து மேக்கிங்கும் நல்லா இருந்துச்சு, இவரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். அண்ட் ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மாளவிகா மனோஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோயினா. ஸோ அவங்களோட ரோல் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குட்டி லவ் போர்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. காமெடியுமே நிறைய இடங்களில் நல்லாவே கிளிக் ஆச்சு. அப்படிங்கிறதுனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கல. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மொதல் 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல தான் கதைக்குள்ள வராங்க. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு மஸ்ட் வாட்சபிள் தான். ஒரு நல்ல ஹாரர் படம். தமிழ் டப்பிங்கோட நல்லா இருக்கு. டெக்னிக்கலி செம சவுண்டாக இருக்கு.